ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கென்று ஒரு நல்ல மகிமை செலுத்துவோமா? நல்லா கரங்களை தட்டும் போது சிரித்த முகத்தோடு கர்த்தருக்கென்று அவரிடத்தில் வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு, ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் பாரெல்லாம் இருக்கும், பார்ட் ஆஃப் லைஃப், அதெல்லாம் ஒரு வாழ்க்கையினுடைய அங்கம். அதையெல்லாம் விட கர்த்தர் தான் நமக்கு சிறந்தவர் என்பதை நிரூபிக்க தான் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சிரித்த முகத்தோடு, எல்லா கவலைகளிலும் என் கர்த்தரை துதிப்பேன், ஹல்லேலூயா. நெருக்கத்தில் என் கர்த்தரை, ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார், ஹல்லேலூயா. இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த என் தேவனாகிய கர்த்தர் மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறார். என்னதான் சொன்னாலும் வரவங்க அவங்க டைமில் தான் வருவாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவர் எங்கே 200-300 பேர் கூடுறாங்களோ அவங்க மத்தியில் வாசம் செய்கிறவர் அல்ல. 2-3 பேர் கூடுனாலே அவங்க மத்தியில் வாசம் செய்வார், ஹல்லேலூயா. அவருக்கு பாகுபாடுலாம் கிடையாது, ஹல்லேலூயா. நம்ம ஒருமனப்பாட்டோடு அவர் ஆராதிக்க போகிறோம், ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிரித்த முகத்தோடு ஆராதிக்கணும், ஹல்லேலூயா. தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. எங்கள் துதியுடனே அவர் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. எங்கள் துதியுடனே அவர் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார்.
சாட்சிகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும் என் ஜீவன் எல்லாரும் முழங்கால் போட்டு இந்த பாட்டை நம்ம பாடுவோம். உட்காந்துக்குன்னு சப்பலங்கால் போட்டு பரிசுத்தெல்லாம் கெஞ்ச முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் பரலோகத்திலிருந்து வருகிற காரியம். முழங்கால் போட்டு அதை கேட்போம். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள்ளத்தை பாரும். பாருங்க சேர்ந்து மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம். மனம் நொந்து பரிசுத்தம் சேர்ந்து
ஜொலித்திடும் சுத்த ஜோதியாய். ஹல்லேலூயா. ஜொலித்திடும் சுத்த ஜோதியாய், அருமையாய் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை மாற்றும்படியாய். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய், எல்லா உற்சாகமாய் ஹல்லேலூயா கரங்களை தட்டி நம் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படியாய் பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலிக்கிற சுத்த ஜோதியாய், நீர் விரும்ப அசுத்தம் எல்லாம் என்னை விட்டு நீக்கும்படியாய், நீர் வரும் பொழுது ஜெப வீரன் என்று ஜெப வீராங்கனை என்று சாட்சி கொடுக்கும்படியாய், ஜெபமே எங்க வாழ்க்கையாய் மாறும்படியாய், ஜெபத்தில் நாங்கள் விசேஷித்தமான ஜெயம் எடுக்கும்படியாய். ஹல்லேலூயா. 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 எல்லா வாய்களும் திறந்து ஹல்லேலூயா. இட்ஸ் பியூர்லி கிரேஸ். கர்த்தருடைய கிருபை தான் நம்மை நடத்தினது. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி உற்சாகமாய், கிருபை தாங்கி நடத்தின கிருபை, இதுவரை நடத்தின கிருபை, இனிமேலும் நடத்த போகிற கிருபை, கிருபை இதே, கிருபை இதே அப்பா, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே உன்னை சரியிலே ஆகமகிழ்ந்து ஆனந்திப்போ இயேசுவிலே உன்னை சரியிலே ஆகமகிழ்ந்தே ஹல்லேலூயா. ஆருயிரன்பராயேங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன், ஆருயிரன்பராயேங்கள் ஜீவிய பாதையில அனுதினமும் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே, அனுதினமும் வழி நட அவரது
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோமே. நன்றியால் எங்க உள்ள பொங்குது ராஜா. கிருபை இது, தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம்தான் எங்களை தாங்கி நடத்தினதே, இதுவரை நடத்தினதே, இனிமேலும் நடத்த போகிறது. நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்டாலும், நட்டாத்தில் எங்களை விட்டாலும், எங்களை ஒருபோதும் கைவிடாத ஒரே தெய்வம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய துணை இல்லாமல் வாழ முடியாதப்பா. உங்க துணை எங்களுக்கு வேண்டும், உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டும். எங்களை அழைக்கிற ஒரே தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ கரம் எங்களை நடத்தினதப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவைப்பா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை நோய்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவசொற்கள், எத்தனை பழிகள் பாடுகள் என்று எத்தனையோ காரியங்கள் எங்க மேல விழுந்தாலும் தாங்கி நடத்திய கிருபை. விழுந்து போயிடுவோன்னு நினைச்சோம், ஆங்கி நடத்தியதே. இல்லாமல் போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க, ஆனாலும் தாங்கி நடத்தினதே. அவ்வளவுதான் முடிந்தது, இனி எழும்பவே முடியாதுன்னு நினைச்சாங்க, அதிலிருந்தும் என்னை தாங்கி நடத்தினது உங்களுடைய கிருபை மாத்திரம் தான்ப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, நான் படிப்பது உம்முடைய கிருபை, நல்ல வீட்டில் இருப்பது உம்முடைய கிருபை, நான் நடப்பது உம்முடைய கிருபை, நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை, இதுவரை நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது உம்முடைய கிருபை, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருப்பது உம்முடைய கிருபை, நல்ல ஆலயத்தில் உட்கார வைத்திருப்பது உம்முடைய கிருபை, ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்தது உம்முடைய கிருபை. நீர் இல்லாவிட்டால் இந்த கிருபை எங்களுக்கு இருந்திருக்காதே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நல்ல உற்சாகமாயப்பா, என்னை பிரித்தெடுத்தவரே, என்னை பாதுகாத்தவரே, ஹல்லேலூயா. நிறைய பேரால இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இங்கே இல்லை, அநேக சபைகள்ல. ஏன்னா உடல் சோர்வு, அசதி, மருத்துவமனை, ஏகப்பட்ட காரியம், ஆபரேஷன், எக்ஸாம், அது இது என்று பிசாசு திசை திருப்பி பிஸியாக்கி சபைக்கு கொண்டு வராம, சபைக்கு வர முடியாத காரியத்தை கொண்டு வருகிறான்.
6 நாள் உலகத்திலே செலவிடுகிறோம். அவர் பாதத்தில் இருப்பது ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான். அந்த நாளிலும் முழுமையாய் அல்ல, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். அதையும் பொறுக்க முடியாமல் ஏகப்பட்ட தடைகளை பிசாசு கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் மேற்கொண்டு செய்து கர்த்தர் நம்மை அவர் சமூகத்துக்கு கொண்டு வந்தார் என்றால் அவருடைய கிருபை மாத்திரம்தான். நானும் என் சபையும் அவரை துதிக்கும்படி செய்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. உம்முடைய கண்கள் எங்க மேல இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய தயவு எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. தூதர்களை எங்களோடு இருக்க செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. பாதம் கல்லில் இடராதபடி பாதுகாத்ததற்காக நன்றி. யார் கையிலும் எங்களை மாண்டு போக செய்யாமல் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. துஷ்டனுடைய அம்புக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்ததற்காக நன்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு என் சபையோடு நான் வருகிறேன். எங்க துதியை நீங்க ஏற்றுக்கொள்ளபடியாய் ஒருவன பாட்டோடு நிற்கிறோம், ஒப்புரவாகி நிற்கிறோம். ஒரே சத்தமாய் என் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படியாய் உம்முடைய தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது என்று ஏசாயா தரிசனம் கண்டான். மகிமையால் நிறைந்த சிங்காசனத்தை பார்த்தான். இன்னைக்கு நாங்க ஒரு மன பாட்டோடு உம்முடைய சிங்காசனத்தை காணும்படியாய் எங்க கஷ்டத்தை சொல்லுவதில் 2வதுப்பா. அதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்க்கணும், உங்க குரலை நாங்க கேட்கணும், தரிசனத்தோடு நாங்க உங்களை தரிசிக்கணும், உங்களுடைய சிங்காசனத்தை நாங்க காணணும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை நம்மை உண்டாக்கியவர் அவர். மனசுல எப்போதும் அது இருக்கணுங்க, நம்ம தானா இருக்கல. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்கும் உறங்கு இல்லை. என் தேவாதி விசுவாசத்தோடு சொல்லுவோம். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவா, சத்தியத்தின் பாதையிலே சொல்லுவோமா. என் மேல் அவர் கண்ணை வைத்து சத்தியத்தின் பாதையில பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவா, பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவா. பரிசுத்த பரிசுத்த அவர் பெயர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. ஒரு நிமிஷம். பிசாசு அறிக்கை செய்ய விடாம தடுப்பான், மியூசிக் ரசிக்க வைப்பான், வேடிக்கை பார்க்க வைப்பான், எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓர வச்சுட்டு நீங்க மாத்திரம் மியூசிக் லைட்டா மட்டும் வாசிப்பாங்க, வாயை திறந்து பாடுங்க. என்னை உண்டாக்கிய அறிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நான் பிறந்தது, என்னை படைத்தது, தாயின் கருவில் உருவாக முன்னே தெரிந்து கொண்டது என்னை உண்டாக்கி என் தேவனாகிய கர்த்தர். அவர் தூங்குவதும் இல்லை. தாய் கூட கொஞ்சம் தூக்கத்தில் அசந்துருவாங்க, பிள்ளையை கவனிக்காம. சிறு பிள்ளையை கவனிக்க முடியாம திடீர்னு அசதி தூக்கிடுவாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. வாயை திறந்து பாடுங்க. என்னை உண்டாக்கிய அறிக்கை வாயிலிருந்து
இங்க சபையில் இருக்கிற எல்லாரும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கையை தட்டி என்னை சொல்லுவோம். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே சேர்ந்து சத்தியத்தின் பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை பரிசுத்த ஆவியார் பரிசுத்த என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் தேவாதி பலவீன நாட்களிலே மேல தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் சொல்லுவோம். பலவித ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் சொல்லுவோம். கேடகமும் என்னை உண்டாக்கிய வாயைத் திறந்து சேர்ந்து பாடுவோம். ஆமென். சேர்ந்து ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான ரூபம் இல்லை வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதய தண்ணியே வாஞ்சையுள்ள ஆத்துமா வார்த்தையாக பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. நீங்க மாத்திரம் பாடுங்க. என்னை சேர்ந்து பலவீன நாட்களிலே சொல்லுவோம். பலவீன பலவித சொல்லுவோம். வாயைத் திறந்து பலவித ஆபத்து எல்லா வாயைத் திறந்து யார் அமைதியா இருக்க வேண்டாம். என்னை உங்களை உண்டாக்கினவர் அவர். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை சொல்லுவோம். ஆவியான ரூபம் இல்லை வாஞ்சையுள்ள இருதய வாஞ்சையுள்ள வார்த்தையாக பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய உறங்குவதும் இல்லை. நல்லா கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி வாயைத் திறந்து அறிக்கை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என்னை உண்டாக்கிய என் தேவாதி ஹல்லேலூயா. கையை தட்டி உற்சாகமாய் என்னை உண்டாக்கிய என்னுடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என் பிரச்சனைக்கு மேலெல்லாம் அவர் என்னை தாங்கி நடக்க செய்வார். அரணான பட்டணமாய் மாற்றுவார். இரும்பு தூண்களாய் மாற்றுவார். அரணான வெண்கலம்
தட்டி உற்சாகமாய் நீர் என்னை உண்டாக்கி இருக்கிறபடியால் எல்லா சோதனையை ஜெயிக்கிற பலத்தை நீங்க தருவீங்க. வன்கண்ணை ஜெயிக்கிற பலத்தை நீங்க தருவீங்க. பொறாமை எரிச்சலின் காரியத்தை ஜெயிக்கிற பலனை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தருவாராக. நல்ல கையை தட்டி உற்சாகமாய் நீர் உறங்குவதும் இல்லை, நீ தூங்குவதும் இல்லை, நீர் என்னை கைவிடுவதும் இல்லை. உமக்கு ரூபமும் இல்லை, உமக்கு சொரூபமும் இல்லை. ஹல்லேலூயா. சீறி வரும் புயலில் அவரோட சிரித்த முகத்தை பாருன்னு பக்தன் எழுதினா, உன் பிரச்சனை நடுவில் இருந்து என் தேவனாகிய கர்த்தரை பாரு. வலது புறமும் பிரச்சனை, இடது புறமும் பிரச்சனை, முன்னையும் பிரச்சனை, பின்னையும் பிரச்சனை, நெருக்கி கொண்டிருக்கிறது என் பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சங்கீதக்கார போலதான் நெருக்கத்தில் இருந்து என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்துல கொண்டு வந்து என்னை மீட்டெடுத்தார் என்ற வசனத்தின் பிரகாரமாய் என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களை என் தேவனாகிய கர்த்தர் நிர்மலமாக்குவாராக. கேளுங்க, ஆண்டவரே ஒரு சுகவாழ்வு எனக்கு துளிக்கட்டும். ஹல்லேலூயா. வெண்கல அலங்கமாக்குங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்க்க தேவையான கிருபை நீர் எனக்கு தரும்படியாய். நான் எனக்கு கேட்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க கேளுங்க, வேணாம்னா அமைதியா இருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்க்க தேவையான சக்திகளை வல்லமைகளை எனக்கு கொடுங்கன்னு கேட்போமா? உங்களுக்கு என்ன வேணுமோ இடத்துல கேளுங்க. அவர் பிரசன்னம் நிறைந்த இந்த ஆலயத்தில் உங்கள் இருதயத்தின் வேதனையை மாற்றும்படியாய், இருதயத்தின் பாரங்களை நீக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். சபையை இடத்துல சாய்வோமா? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ இயேசுவே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஈரபௌதரா சகாந்தரமாந்துரமா. கர்த்தரை உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட்டு நிறுத்தின உடனேயே கர்த்தரை பார்க்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு வரணும். கர்த்தரை துதிக்கணும். வாய் கர்த்தருடைய துதிகளை அறிக்கை செய்யணும். சண்டே டு சண்டே நம்ம ஆராதிக்கிறவங்களா இருந்தோன்னா இந்த நேரம் அமைதியாக தான் இருக்கும். எப்போதும் என் வாய் துதித்து கொண்டு இருக்கணும்ப்பா. என் வாய் துதியினால் நிறைந்து இருக்கணும்ப்பா. சபை துதிக்கிற சபையா மாறட்டும்பா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே
அறிக்கை செய்வோம். நீரே என்
கரங்களை தட்டி கர்த்தருக்கு என்று ஒரு மகிமை செலுத்துவோமா? இந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திருக்கிறபடியால், எங்கள் இருதயங்களை தூய்மைப்படுத்திருக்கிறபடியால், எங்கள் வேதனைகளை மாற்றிருக்கிறபடியால், சந்தோஷமான இருதயத்தை தந்திருக்கிறபடியால், இந்த வாரம் முழுவதும் செழிப்பான காரியத்தை தரப்போகிறபடியால், இந்த வாரம் முழுவதும் இங்கே நடத்த போகிறபடியால், எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஹல்லேலூயா. எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தரப்போகிறபடியால் நல்ல கையை தட்டி உற்சாகமாய் நல்ல சந்தோஷமான கைதட்டா இருக்கணும். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் மிகுவேல் மிகுவேல் நம்பிடும். நடக்குமா நடக்குமா நடக்காதா என்று ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி சொல்லுமா? நடக்குமா நடக்காதா என்று ஒரு அற்புதம் நான் நினைச்சிடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைச்சிடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நல்லவா கையலட்டி சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, நல்லவா செயல்களில் சொல்வதிலும் மிகுவே மிகுவே வாயத்திலிருந்து நீ மிகுவே என் நம்பிக்கை நம்பிடும். அழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. சொல்லோ அழித்திட வந்தோரை உங்களை அழிக்க நிந்தை காண்போரே உயர்த்திட உயர்த்தி வச்சீரே. அட இவதானா என்னும் அளவில் வைத்தீரே. நல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, செயல்களில் சொல்வதிலும் மிகுவே என் நம்பிக்கை அறிக்கை செய்வோம். மிகுவே இயேசுவே என் நம்பிக்கை. கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. சொல்லோ கர்த்தாவே உமக்காக வல்லவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் நீங்க சொல்வதிலும் மிகுவே மிகுவே இஸ்ரவே என் நம்பிடும். கையை தட்டி பாடுவோம். மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடு யாவருக்கும் நீர் அரணாய். மிகுவே மிகுவே இஸ்ரவே என் நம்பிக்கை. கையை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு நல்ல மகிமையை செலுத்துவோமா? இது நடக்குமா
நடக்காதான் நீ நினைச்சிருக்கிற காரியம் என் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஆழமான உன்னுடைய சிந்தையில இருக்கிற அந்த காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாரம் நிறைவேற்ற போகிறார். இந்த வாரம் ஒரு அற்புதத்தின் வாரமாய் மாறும். இந்த வாரம் அதிசயத்தின் வாரமாய் மாறும். யாரும் நினைத்திடா வழியில அற்புதம் செய்பவர், யாரும் அறிந்திடா வழியில அதிசயம் செய்பவர் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற வாரமாய், நீர் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வாரத்தில் உனக்கு கட்டளையிட போறாரு. நீ நினைக்கவே முடியாத, நீ கிரகிக்கவே முடியாத ஒரு அற்புதம் இந்த வாரம் உனக்கு நடக்கும். ஏன்னா அவர் மிகுவேல், இஸ்ரவேல் நம் நம்பிக்கையானவர். அவர் நம்பினோரை கைவிடாத தெய்வம். அவர் நம்பினோரை கைவிட்டதே கிடையாது. அவருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போனதும் கிடையாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன் தேவைகளை நன்றாய் அறிந்தவர். எல்லா தேவைகளையும் கர்த்தர் இந்த வாரம் சந்திப்பார் என்று அறிக்கை செய்து கரங்களை தட்டி, என் கடன் தேவை, பிரச்சனை, போராட்டம், நெருக்கிற காரியம் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாரம் அற்புதமாய் நடத்தி முடிக்கும்படியாய், யாரும் நினைச்சிடா வழியில ஒரு அற்புதத்தை எங்க சபையாருக்கு செய்யுங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நின்றிருக்கிற யாவர் மேலும் உம்முடைய கரம் வரட்டும். எல்லா இருதய பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் இலகுவாக்குறேன். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா சுமைகளை இறக்கி வைக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆரோக்கியத்தோடு நடத்துங்க, பலத்தோடு நடத்துங்க அப்பா. வேலையை தவிர்த்து தன்னாகவே வேலையை வர வைத்து எப்படியாவது சண்டை கட் பண்ணலான்ற நினைக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குறேன். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். இனி காலம் செல்லவே செல்லாது. இது கடைசி காலம். நம்ம கடைசி நேரத்தில் வந்துட்டோம். மேசியா வருகிற தருணத்தில் இறங்கிட்டோம். இனியும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கிற சமயம். மதிமயக்கிற ஆவி, என்னுடைய மகள்ன்றதுக்காக நான் அவங்களை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. எனக்கு வேண்டியப்பட்டவங்கன்றதுக்காக நான் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. அவர் ஆத்துமாவுக்கு அவர் தான் உத்தரவாதம். நான் பரிந்து பேசுவதால், கடினமாய் பேசுவதால் அவர்கள் மேலே கோபம் என்று அர்த்தம் அல்ல. ஒருத்தரை அரவணைப்பதால் அவர்கள் மேலே அன்பு என்றும் அர்த்தம் அல்ல. போதகனுடைய வேலை கண்டித்து உணர்த்துவது. உணராவிட்டால் பரலோகத்தில் இடமில்லை. மகனே, மகளே, ஒருவேளை உன்னுடைய கணவன் இங்கு இல்லை என்றால் அவருக்காக செவி. உன் பிள்ளை இங்கு இல்லை என்றால் அவனுக்காக செவி. உன்னுடைய மருமகள் இங்கு இல்லை என்றால் அவளுக்காக செவி. உன்னுடைய மாமியார் இங்கு இல்லை என்றால் அவங்களுக்காக செவி. யார் உங்க வீட்டில் இங்கு இல்லையோ அவர்களுக்காக நம்ம செவிக்க போறோம். ஒரே ஒரு குறிப்பு, அடுத்த வாரம் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரணும். அடுத்த வாரம் எல்லாரும் வந்து சபையில உட்காரணும். ஒருத்தரும் நோய் நொடி அது இது எந்த காரணமும் சொல்லாதபடிக்கு ஒரு இருதயத்தில் உண்மையான வாஞ்சையை கர்த்தர் தரும்படியாய். உண்மையாவே வேலைக்கு போயிருந்தா பரவாயில்ல, அவங்க வேலை நிமித்தமா போறாங்க, எப்படி ஈவினிங் வந்துருவாங்க. சில பேர் மார்னிங்கும் வர்றதில்லை, ஈவினிங்கும் வர்றதில்லை. வாரத்தில் ஒரு நாள் என்று போய் இப்போ மாதத்தில் ஒரு நாள். கர்த்தரு கிட்ட போக சொன்னா கர்த்தருக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அடிக்கிற அடி உலகம் பார்க்குற மாதிரி இருக்கும், அதோடு எழுந்திருக்க முடியாது. அப்புறம் கர்த்தருடைய கரம் இறங்குச்சுன்னா அவ்வளோதான், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம இரக்கத்தோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் யார் மிஸ் ஆகிருக்கிறாங்களோ, என் குடும்பத்தார் யார் வரலையோ அவங்க அடுத்த வாரம் வரணும்ப்பா.
அடுத்த வாரம் உங்களுடைய கரத்தில் அவங்க வந்து நிற்கணும், உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். வேலை என்ற காரியெல்லாம் விலகணும். உண்மையாகவே சில நேரத்தில் வேலை பரவாயில்ல, ஆனால் அதையே காரணமாக சொல்லுகிறேன், வீட்டை சார்ந்த யாராக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் சிட்சித்து சீர்படுத்தும்படியாய் புதிய ஆத்துமாக்களை சீர்படுத்துவார். வசனம் அறிந்தவர்களை சிட்சித்துத்தான் சீர்படுத்துவார். இல்லை எப்படி அது முடியும்? பாவம் அப்படின்னா அவர் வராததும் பெரிய பாவம். அந்த பாவம் அவரை கொல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது நம்ம பிசிக்கல் வர்ற அந்த மரணம் அல்ல, கர்த்தருடைய உறவில துண்டிப்பு. கர்த்தருடைய உறவில துண்டிப்பு வந்தால் பிசாசு எல்லா விதமான மயக்கத்தையும் கொடுத்து திசை திருப்பி தேவையில்லாத இடங்களுக்கு கொண்டு போவான், தேவையில்லாத பழக்கங்களுக்கு கொண்டு போவான். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க, நீங்க யோசித்து பாருங்க, நீங்களே தனிமையில் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. கர்த்தரோடு இல்லாத, கர்த்தர் சமூகத்துக்கு வராத, கர்த்தர் சமூகத்தில் நடிக்கிற நம்ம குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவர் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாய் கண்டிப்பா இருப்பார். ஏன்னா பிசாசு தான் மயக்கம். கர்த்தருடைய சமூகம் விலகின உடனே பிசாசுடைய சமூகம் ஆட்கொள்ளும். திருவிருந்து என்று நம்ம பார்க்கிற காரியம், பிசாசு தேவன் ரெண்டு பேருமே ஒரு விருந்தை கொடுக்கிறாங்க. என் தேவனாகிய கர்த்தர் விருந்துக்கு அழைக்கிறார் ஆதாமும் ஏவாளையும். ஆனால் தேவனுடைய விருந்தை தள்ளி பிசாசோடு விருந்து உண்டார்கள், பிசாசோடு சம்பாஷணை செய்தார்கள், பிசாசோடு கலந்தார்கள், மகிமையின் உடையை இழந்தார்கள். இவ்வளோ கடினமா இருக்குதானா? கடினமே தான். பிசாசுக்கு கடினமே தான். சபைக்கு வந்தா கர்த்தர் எல்லாவற்றையும் இலகுவாக்கிடுவாரு. உன்னை என்னுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உன்னை மகிழ பண்ணுவேன். ஆலயத்தில் கொண்டு வராமல் மகிழ பண்ணவே முடியாது. என் சமூகத்தை நேசிக்கிறவங்களை அவர் நேசிப்பாரு. சமூகத்தை விட்டு விடுறவங்களை என்ன சொல்லுவார்னு தெரியல. ஒருவேளை உடம்பு முடியல, ஒருவேளை கஷ்டமா இருக்கு, ஒருவேளை கவலை, இந்த வாரம் முடியல பாஸ்டர், அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துடுவேன்னு யாரெல்லாம் இருதயத்தில் நினைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் என் கர்த்தர் நினைக்கட்டும். அவங்களெல்லாம் கர்த்தர் இப்பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தால் நிரப்பட்டும், ஒரு சுகத்தை தரட்டும். வீட்டில் சுகம் இல்லாமல் இருக்கிற யாவர் மேலேயும் என் தேவனுடைய கரம் பலமாய் இறங்குவதாக. சுகப்படுத்தி பலப்படுத்தி ஈவினிங் வருகிற மாலை கூட்டத்துக்கு அழைத்து வருவார்களாக. முன்பெல்லாம் காலையில் வர முடியவில்லை என்றால் எப்படியும் அடித்து பிடித்தாவது மாலையில் வந்து விடுவார்கள். ஆனால் இன்று காலையும் லீவு, மாலையும் லீவு, வேலையும் லீவு என்று மாதத்தில் ஒரு தடவை பார்க்கிற முகங்கள் எல்லாம் மாறிவிட்டது. ஏகப்பட்ட குறை. எனக்கு சர்ச்சில் அப்படி, எனக்கு சர்ச்சில் இப்படி, எனக்கு அவர் எப்படி பண்ணார், இவர் எப்படி பண்ணார். இயேசு உனக்கு என்ன பண்ணார் அதை மாத்திரம் பார் விசுவாசியே. சபைக்கு வருவது இயேசுவை பார்ப்பதற்காக, மனிதர்களை பார்ப்பதற்காக அல்ல. எனக்கு அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னாலும் சொல்லனாலும், போதகர் இருந்தாலும் இல்லைனாலும், ஞாயிற்றுக்கிழமை துதி கர்த்தருக்காக செலுத்தப்படவே. அவர் ரொம்ப சில விஷயங்கள்ல மாறாதவருங்க. ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்றாரு. இந்த நேரத்தை ஒருவேளை நீ எங்கேயோ ஒரு இடத்துல செலவிடுவாயானால் நீ மகிமையை வேறொரு இடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண தேவை வேறு, பண ஆசை வேறு. கர்த்தர் படைத்த திங்கள் முதல் சனி வரை உன் வேலையை பாரு. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். நீ கர்த்தருக்காக ஒரு காரியத்தை இழந்தால் கர்த்தர் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற அந்த கால்களை எனக்கு வேண்டும்னு கேளுங்க. கர்த்தருக்காக எதையும் இழப்பேன், ஆனால் கர்த்தருக்காக
ஒரே ஒரு நாள் நின்று ஒரு கலசம் நீ தண்ணி கொடு, அதை நான் வருகையில் நினைப்பேன்னு அவர் சொல்றாரு. எதையும் இழக்க நான் தயாராண்டவரே, உமக்காக, உம்முடைய வருகைக்காக, நீ வரப்போகிற நாளுக்காக, நீர் எங்களை கொண்டு போகிற அந்த கூடாரத்துக்குள்ள நுழைகிற அந்த நாளை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். The greatest Sabbath of ever. ஓய்வு நாள், மிக சிறந்த கர்த்தருடைய ஓய்வு நாள் வருகிறது. மேசியா வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார். 1000 வருட அரசாட்சிக்குள்ள நம்மை அந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு செல்ல போகிறார். மறுரூபமாகிறவர்கள் உள்ளே செல்வார்கள், மகிமையில சேர்க்கப்படுவார்கள். அதை எதிர்நோக்கி ஓடுகிறவர்களாய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். காலையில் வருகிறவர்கள் அநேகர் மாலையிலும் வருகிறார்கள். எதற்காக? நேரம் இல்லை என்பதற்காகவா? கர்த்தரை அறிகிற அறிவினாலே, அவரை அறிகின்ற அறிவினாலே, அவரை புரிந்து கொள்ளுகிற அறிவினாலே, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்க்காததா பெருமை, விழுந்துடுவேன். இன்னும் அதே வசனம் தான், பெருமை, விழுந்துடுவேன். திசை கெட்டெங்கும் அலையவே கூடாது. கர்த்தருடைய திசையில, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய், கர்த்தருக்குள்ளே போக போக தாழ்மை உனக்குள்ளே வரும். கர்த்தருக்குள்ள போக போக பெருமை வந்தால் பிசாசின் பக்கம் நீ போய் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். கர்த்தருக்குள்ள நடக்கிற மகனே மகளே, தாழ்மையோடு. ஏறத்தாழ 3 பேர் தீர்க்க தரிசனமாய் பார்த்து விட்டார்கள். சபைக்கு விரோதமாய் சில பெண்களும் ஆண்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ, தெரிந்தோ தெரியாமலேயோ, ஊழியருக்கும் ஊழியத்திற்கும் ஊழியத்தின் எல்லைகளுக்கும் ஆங்காங்கே பிசாசினுடைய காரியத்தில் இடம் கொடுத்து சில சகோதரிகளும் சில சகோதரர்களும் பேசுகிறார்கள் என்று 2-3 பேர் தீர்க்க தரிசனமாகவே சொன்னாங்க. கர்த்தர் எனக்கும் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். சபையே, இது எச்சரிப்பின் சத்தம். உன் சந்ததியை கர்த்தர் பின்னாட்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரியாமல் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், ஊழியத்தை பற்றி பேசாதே, ஊழியரை பற்றி பேசாதே. நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவர், அவர் எல்லாவற்றையும் சிறந்த நேரத்தில் சிறந்தபடியாய் செய்கிறவர். ஊழியத்தை சிதறடிக்க நினைத்த அநேகர் சிதறப்பட்டிருக்கிறார்கள், சிதறப்பட்டு போயிருக்கிறார்கள். அநேக சாட்சிகள் உண்டு. அநேக காரியத்தில், ஊழியத்தில், சபையில் கொடுக்கிற அந்த உணவை எடுத்துக்கொண்டு வீட்டில் போய் நீங்கள் பாருங்க, படிங்க, ஆராயுங்க, வேதத்தை ஆராயுங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாரையும் நீங்க ஆராய்ந்து அறிய வேணாம். முதலாவது உங்களிடத்தில் யாராவது தேவையில்லாத காரியத்தை பேசினால், இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லுகிற ஆவியை கர்த்தர் உங்களுக்கு அருளுவாராக. அதை பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா, அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா என்று பிசாசு உள்ளே வருவான். சபைக்குள்ளே தான் வருவான். அவனுக்கு வெளியில் வேலை கிடையாது. வெளியில் ஆல்ரெடி உலகத்தில் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வேலை கிடையாது. சபை உள்ளதான் அவனுக்கு வேலை. எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் தேவன் கேட்டார், என் தாசனாகிய யோபின் மேலே கண் வைத்தாயோ? யார் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்க விரும்புகிறார்களோ அவங்க மேலே தான் பிசாசு பிரியமாக இருப்பான். ஏன் எனக்கு தடை, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, எல்லாமே இருக்கே, ஏன் சமாதானம் இல்லைன்னா கர்த்தருக்கு விரோதமாய் உன் நாவு பேசினது, ஊழியத்துக்கு விரோதமாய் உன் நாவு எழும்பினது. கர்த்தர் உன் நாவை அதமாக்குவாராக. இன்னைக்கே ரட்சணிய நாள். இன்று நீ விலகி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் எல்லா சாபத்தையும் நீக்கி ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். ஒருவேளை நீ ஒப்பு கொடுக்க மறுத்தால், நீ கட்டப்பட வேண்டும் என்றால், நீ உயர்த்தப்பட வேண்டும் என்றால், கர்த்தருக்காக காத்திருக்கிற மகளாய், கர்த்தருக்காக காத்திருக்கிற மகனாய் ஒன்று சேர்ந்து நிற்கிற, ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற, சபையோடு ஒன்றிருக்கிற அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு நிறைய பேர், நிறைய வாலிபர்கள், நிறைய வாலிப பிள்ளைகள் சபைக்கு வராமல் ஏதோ ஒரு நாள் கர்த்தர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற நபருக்காக செபிக்கிற நேரம் இது. ஒரே ஒரு தடவை, அப்பா எங்க வீட்டில் இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்காக நான் செபிக்கிறேன். உண்மையான வேலை நிமித்தமாய் போனவர்களை விட்டுருங்கப்பா. அசதியாய் வேணுமென்றே ஒரு காரணத்தை உருவாக்கி யாராயிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் சிர்சித்து சீர்படுத்துவாராக. திமிராக பேசினாலும் சரி, திமிராக நடந்தாலும் சரி, தன்னுடைய பலத்தை பெரிதாக பேசினாலும் சரி, பலம் குன்றி என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருவார்களாக. ஒரு கையை இழப்பதை விட, ஒரு கண்ணை இழப்பதை விட, எத்தனையோ காரியத்தை இழந்து அதுக்கப்புறம் சமூகத்துக்கு வருவதை விட, எல்லாம் இருக்கும் பொழுதே கர்த்தரிடத்தில் வருவது நல்லது. எல்லா கரங்களை தட்டி என் தேவனாகிய கர்த்தர் அசட்டையா இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் மேலே கரத்தை இறக்குவாராக. எல்லா தீய பழக்க வழக்கங்கள், எல்லா குடி போதைகள் இருந்து, எல்லா விதமான ஸ்மோக்கிங் பழக்கத்தில் இருந்து, புகை படிக்கிறவர்களிடத்தில் இருந்து, ரகசியமான பாவங்களில் இருந்து எங்க சபையை நீங்க மீட்டெடுக்கும்படியாய், இயேசுவின் இரத்தத்தாலே எங்கள் சபையை நீங்க தூய்மைப்படுத்தும்படியாய், மகா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு எங்க சபையார் செல்லும்படியாய், அடுத்த கட்டத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய், ஆராதனையிலே அடுத்த மண்டலத்திற்கு சென்று ஆராதிக்கிற சபையாய், சிங்காசன தண்டைக்கு வந்து நாங்கள் நிற்கிற சபையாய், ஒரு மனப்பாட்டோடு நிற்கிற சபையாய், குடும்பமாய் நிற்கிற சபையாய், எங்க ஆண்டவர் பெரியவர் என்பதை அறிக்கை செய்கிற சபையாய், எல்லா கரங்களை தட்டி ஆவியானவர் உரைத்ததை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா?